வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஐசியை பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஒரு சப்புக்காக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா கஸ்டமர்ஸும் விரும்புகிறது அந்த சப்போட குவாலிட்டி. ஒரு 2.1 ஆகட்டும், 5.1, 7.1, இப்படி எதாக இருந்தாலும் சரி, சப்போட நெசசிட்டி எல்லா கஸ்டமருக்கு தெரியும். அதனால தான் 5.1 போல 5.2, 7.2 இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு சப்பு 10ல் இன்னொரு சப்பு பேரலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. அப்போது ஒரு சப்போட அவுட்புட்டை ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட்டு ஐசி ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த ஐசி தான் நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்க்கக்கூடிய இந்த 5.1 ரிமோட் கிட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த பார்த்துட்ருக்கிறதுல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது. இது சப்போட கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ரீசெட்டு. பக்கத்தில் 8 பின் 255 ஐசி மாதிரி ஒரு ஐசி இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஐசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐசியை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு சப் ப்ரீ போர்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? தச்சமே ஸ்டாக் இல்லை, இருந்தால் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப சின்ன போர்டு தான், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதில் ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ரெகுலேட்டர் நம்ம 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் கொடுத்தாலும் இந்த ஐசிக்கு தேவையான ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு 8 வோல்ட் அதில் ப்ரொவைட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த சர்க்கியூட் ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட், பட் ஹை குவாலிட்டி, அசத்தலான குவாலிட்டி. இந்த போர்டில் இருக்க வர சப்பே அருமையாக இருக்கும். ஒருவேளை இந்த போர்டில் வர்ற சப்பு உங்களுக்கு பிடிக்கல, பத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், இந்த சப்பை கட் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்டர்னல் போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5.1 ரிமோட் கிட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போர்டே போதுமானது, சஃபிஷியன்ட் லெவல் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐசியை பற்றி நாம் பார்க்கலாம். இது 8 பின் ஐசி. இந்த ஐசி பின் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சப்ரி போர்டை ஒரு டாட் பிசிபிலேயே நம்ம அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். ஓகே, லோ வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும். ஓகே, சரி, இப்போ இந்த ஐசி இந்த இடத்துல வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷனுக்காக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது சர்க்கியூட் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். PT2351 இதுதான் இந்த ஐசி. ஓகே, இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல ப்ளஸ் 12 வோல்ட் சப்ளை. இதுதான் இன்புட் சிக்னல். இந்த 2 பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு 1K, பேரலில் ஒரு 100K இந்த இடத்துல இருக்கு இல்லையா? சிக்னல் 5 பின்னும் 4 பின். இது சிக்னல் இன்புட். நம்ம எதுக்காக இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிளாக் டயக்ராம்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் வந்தால் அதை சால்வ் பண்ண தெரியணும். எல்லாத்துக்கும் போர்டு மாற்ற வேண்டியதில்லை. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரிமோட் கிட். 5.1 ரிமோட் கிட்டுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 or 5 இயர்ஸ் பிஃபோரே ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸில் கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸாக இருக்கனால ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால ஒன்ஸ் அகைன் இந்த போர்டு எடுத்து கொடுக்குறோம். அது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேவா? அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.0 அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் இம்ப்ளைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிட்டு வேணுங்கிற நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இந்த 8 பின் இருக்குது இந்த ஐசியில். சப்ளை பின் எடுத்துட்டா 1 பின் சப்ளை, 8 பின் நெகட்டிவ். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதில் வர்ற வோல்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுக்கலாம். ரெகுலேட்டர் ஐசி மூலிமா கொடுக்கலாம். இல்லையா ஒரு ஜீனர் டயர்டு 8.2 வோல்ட் ஜீனர் டயர்டு கொடுத்து இந்த ஐசிக்கு கொடுத்துருக்கு. அப்போ சிக்னல் இன் கொடுத்துட்டோம், ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம். வேறு என்ன இருக்குது உங்களுக்கு இதில் அப்படின்னு கேட்டால், இந்த 7வது பின்னு, 6வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு, இது 2 முக்கியம்.
இந்த 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டருடைய மதிப்பு 7வது பின்னுக்கும் 6வது பின்னுக்குள்ள மதிப்பு இதை பொறுத்து நாம சப்போட அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை நாம சேஞ்ச் பண்ண முடியும். பிக்சடாவோ வேரியபிளாவோ பண்ண முடியும். பிக்சடா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப என்ன வேல்யூ கெப்பாசிட்டர் யூஸ் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா வரும் இல்லையா? முதல்ல உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணும்? ஒரு சப்போட ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வெரி லோ, நியர்லி 50 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருந்து ஒரு 220 250 வரைக்கும் இதில் பூரா சப்போட ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். ஒருத்தருக்கு வந்து 55 ஹெர்ட்ஸ் இல்லைன்னா 65 ஹெர்ட்ஸ் வேணுமாங்க. ஒவ்வொருத்தரும் அதாவது சாஃப்டாக வேணும், ஷார்ப்பாக வேணும், ஹார்டாக பேஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். இல்லையா ஒரு மேனுவல் ரோட்டரி சுவிட்ச் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐசியை பேஸ் பண்ணி நாம் பக்காவாக என்ன பண்ண முடியும், அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த சப் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இது என்ன லெவல் இருந்தாலும் சரி, மற்ற சேனல் எல்லாம் 5 சேனலும், ஆனால் இது மட்டும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு விருப்பப்படுவாங்க. ஓகேவா? கூடவே எல்லா சேனலும் மிங்கிள் ஆகும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாதாரண ஒரு 5.1 சரௌண்டு, டிடிஎஸ், டால்பி, நிறைய சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்போது மக்களோட எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் இதோட நல்ல பெஸ்ட் ஆம்பிளிஃபையர், பெஸ்ட் ஐசி போர்டு இப்படி வருது. நாம் வந்து மெல்ல மெல்ல அப்கிரேட் ஆகணும். எலக்ட்ரானிக்கில் நீங்கள் அப்கிரேட் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்போன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர், அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க எந்த வகுப்பு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட அவங்க என்ன பண்ண முடியும், இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம், செய்யணுங்கிறதான் இந்த சேனலுடைய நோக்கம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து பேசிக் சர்க்யூட்ஸ் இல்லையா? தென் இதுதான் வந்து அந்த ஐசியோடைய பின் அவுட். பின் அவுட்டில் நான் ஏற்கனவே சொன்னதான் 1வது பின் ப்ளஸ், 8வது பின் மைனஸ், 4வது பின்னும் 5வது பின்னும் லெஃப்ட் ரைட் சேனல் இன்புட் கொடுக்கணும். இந்த ஐசியில் என்ன ப்ளஸ் அப்படின்னா லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுமே இன் கொடுக்கணும். இந்த 2 சேனலில் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் செப்பரேட் பண்ணி கொண்டுட்டு வரும். நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதை மட்டும் எடுக்கலாம் பக்காவா. அப்படி எடுக்கணும் அப்படின்னா பின் நம்பர் 2 to 3, 7 to 6 இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை பொறுத்து இந்த 3வது பின்ல மானோ சப் அவுட்புட் வெளியே வரும். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணலாம். பாருங்க, இது ஒரு டயக்ராம். உங்களுக்கு டயக்ராம் இருக்கு. PT 2351 பத்தி படிச்சுட்டு இருக்கோம். சில செட்லாம் உங்களுக்கு எஸ்எம்டிலேயே ஒரு இந்த ஐசி வரும். ஓகே, ரெண்டும் ஒன்று தான். இது ஐசி பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த இடத்துல கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு, இங்கே கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கெப்பாசிட்டருக்குலாம் என்ன பேர் கொடுத்துருக்கு அப்படின்னா CA, CB, CC, CD அப்படின்லாம் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அந்த கெப்பாசிட்டன்ஸ்? இது வந்து இன்புட் சிக்னல், 2 அவுட்புட் இருக்கு. ஓகேவா? சூப்பர் அவுட்புட். இந்த போர்டு மார்க்கெட்டில் இல்லை. இந்த போர்டு ஆர்டர் கொடுத்துருக்கோம். வந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்பர் 1 போர்டு சப்பாக இருக்கும். ஓகேவா? சூப்பர் அவுட்புட் வரும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நாம் இன்னைக்குடைய ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ வேறு ஏதாவது சேனலில் ஓடிடியில் வர்ற எல்லா சேனலினுடைய ஆடியோவும் நல்ல குவாலிட்டியாக வந்துட்டுருக்கு. இனி நாளுக்கு நாள் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். கூடவே கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹையர் லிமிட்டில் ஒரு டிஜிட்டல் அவுட்புட் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும், ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கேபிளே வரப்போகுது கூடி சீக்கிரம். அப்போ இதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸு நெசசிட்டியெல்லாம் கூடும். நம்ம ஸ்டூடெண்ட் பிகினர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, அப்போது இதில் இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த இடத்துல 6 செலக்டர் இருக்குது. ஒன்று வந்து இங்கே 2வது பின். நான் கொஞ்சம் எல்லாச்சு பண்ணால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பின் நம்பர் 2.
இந்த பின் நம்பர் 2 இங்கிருந்து பாருங்க இந்த இடத்துல 6 செலக்டர் இருக்கு ரோட்டரி சுவிட்ச். அதே மாதிரியே பின் நம்பர் 7 இது ஒரு ரோட்டரி சுவிட்ச். இந்த சுவிட்ச் எந்தெந்த பாயிண்ட்ல போடுதோ 1 ல இருந்து 6 வரைக்கும் 1 ல இருந்து 6 வரைக்கும் ரெண்டுலயும் ஒரே சாஃப்ட்ல வச்சுக்கலாம். இல்ல செப்பரேட் சாஃப்ட்ல கூட வச்சுக்கலாம். ரெண்டு கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கண்ட்ரோல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கான்டாக்ட் ஆகும்பொழுது அந்த ஃப்ரீக்வன்சி வரும். இதுக்கு ஒரு சார்ட்டே கொடுத்துருக்காங்க இவங்க. ஒரு சார்ட் பார்க்கலாமா? பாருங்களேன், இதுதான் சார்ட். நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது இருக்கு பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், இதில் வந்து CA CB CC CD அப்படின்னு இருக்கு. இந்த சர்க்கியூட்ல இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. CA CB இதெல்லாம் போட்டிருக்கு, வரிசையாக போட்டிருக்கு. இந்த கெப்பாசிட்டி வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அல்லது பிக்சட் பண்ணிட்டு இந்த ரோட்டரி சுவிட்சை சேஞ்ச் பண்ணால் சூப்பர் குவாலிட்டியான பேஸ் எடுக்க முடியும். பாருங்களேன், இந்த CA CB CC CD இதெல்லாம் இந்த வேல்யூ இருக்கணும். 47 NF K, 47 NF, 47 KPF, 22 NFனா K, 220 NF இதெல்லாம் இருந்துச்சுன்னா 55லிருந்து 65 ஹெர்ட்ஸ், ஒன்லி ஹெர்ட்ஸ் சைக்கிள்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி அவுட்புட் எடுக்கலாம். இது போதுமா? போதும்னா இந்த லெவல் நிறுத்திக்கலாம். இல்லை எனக்கு எபோவ் 65 to 75 வேணும் அப்படின்னா பாருங்க இந்த வேல்யூவெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணணும். வேணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். ஓகேவா? தென் 75 to 85 ஹெர்ட்ஸ் வேணும். இதெல்லாம் வந்து சப்போட அவுட்புட் வரக்கூடிய அவுட்புட். ஓகே, அப்போ 75 to 85 வரணும் அப்படின்னா இந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது CA CB CC CDனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். 85லேருந்து 95 வேணும்னா இந்த வேல்யூ, இது வேண்டாம் ஆப்ஷன்ட்டு. இப்போ 25லேருந்து 105 வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூவில் கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும். 105க்கு மேலே 120 வேணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியே இந்த போர்டு இருக்கு. ஓகேவா? வாய்ப்பு இருந்தால் அந்த போர்டு பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போது இதெல்லாம் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது சப்புக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக ஒரு சப்ரி போர்டு வாங்கி LM324 சம்திங் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பட் இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.